ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2019 நடந்த குரூப் 4 விஏஓ எக்ஸாமில் கேட்ட பொது தமிழுக்கான 100 கேள்விகளுக்கான விடைகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், முந்தைய வருட வினாத்தாள்களை எடுத்து அதுக்கான பதில்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு கொஷினாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது 2019க்கான கேள்வித்தாள். 2020 எக்ஸாம் நடக்கலை, 2019 தான் கடைசியாக நடந்துச்சு. ஸோ இதுக்கான விடைகளை பார்ப்போம். முதல் கேள்வி, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். இதுக்கான பதில் நற்றிணை. ஏன் அப்படின்னா முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் அப்படின்னா அந்த வரிசை இருக்கும் இல்லையா. 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதில் முதல் வர்றது எது அப்படின்னா நற்றிணை தான் 8 தொகை நூலில். அதனால தான் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நற்றிணையை தான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? ஓகே, 8 தொகை நூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு இருக்கு. அகநூல்கள் புறநூல்கள் இருக்குது. இதில் அகநூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 6, புறநூல்கள் 3 இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வருமா? ஏன் 9 வருது அப்படின்னா இந்த பரிபாடல் மற்றும் அகநூல்கள்லையும் வரும், புறநூல்கள்லையும் வரும். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. கேள்வியை நல்லா படிக்கணும். தவறான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று இதில் தப்பாக இருக்குது. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னா இது தப்புன்னு அர்த்தம். குறிஞ்சிக்கு கபிலர், மருதத்துக்கு ஓரம்போகியார், நெய்தலுக்கு அம்முவனார். என்ன அப்படின்னா ஐவகை நிலங்கள் நம்ம படிச்சிருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுக்கான பாடல்களை பாடினவங்களோட பேர் தான் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சினாவே கபிலர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சி கபிலர் அப்படின்னே சொல்லுவாங்க. அடுத்தது மருதம், அதுக்கு ஓரம்போகியார் தான். நெய்தலுக்கு அம்முவனார். அப்போது முல்லைக்கு ஓதலாந்தையார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ முல்லைக்கான பாடலை யார் பாடினது அப்படின்னா முல்லை பேயனார் தான் முல்லைக்கான பாடலை பாடியிருக்காரு. இப்போ ஓதலாந்தையார் யார் அப்படின்னா பாலை நிலத்துக்கான பாடலை பாடினவர் தான் ஓதலாந்தையார். ஓகே, அடுத்தது பின் வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு கம்பரை பற்றி சில தகவல்களை கொடுத்து அதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் தவறுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இது கரெக்டு தான். கம்பர் தேரெழுந்தூரில் தான் பிறந்தார். அவர் சரஸ்வதி அதை ஏற்றினவர் கம்பர் தான். கம்பரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு தான். அப்போ கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீதக்காதி ஆன்சர் இல்லை அப்படின்னா கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்தார். அப்போது சீதக்காதி யார் அப்படின்னா உமறுப்புலவர். சீராபுராணத்தை இயற்றின உமறுப்புலவர் இருக்கார் இல்லையா, அவர் ஆதரித்த வள்ளல் தான் சீதக்காதி. அடுத்த கேள்வி, செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு. இதுக்கான பதில் உருவகம். இலக்கணம் நான் தனியாக டாபிக் வைஸ் நடத்தினதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தாலும் என்ன அப்படின்னா ஓமையும் உருவகம் தான் நமக்கு குழப்பம். ஓமைனா என்ன அப்படின்னா ஒரு பொருள் மாதிரி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஓமை. அந்த பொருளாகவே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் உருவகம். இந்த செல்வச்செவிலி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி இலக்கணம் மட்டும் தனியாக சொல்கிறேன். ஆன்சர் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. அடுத்த கேள்வி, குன்றேறு யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இது இந்த குறள் 7th நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. 7th நியூ புக்கில் அந்த குறள் இருக்குது. தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. கைத்தொன்று இப்போ இங்கே
கைத்தொன்று அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கைப்பொருள் அப்படின்னு அர்த்தம். கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இது பிரிச்ச கை தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படின்னு பிரியுமா? கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள். அப்போ தொன்றுனா பொருள்னு வந்து மீனிங் வரும். அடுத்தது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். எதுகை வகையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலை எதுகை. கூலை எதுகைனா என்ன அப்படின்னா முதல் 3 சரி எதுகையா எதுகை கேட்டிருக்காங்க. நான் 3 கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வர்றதான் எதுகை. அப்போ வந்து முதல் 3 2வது எழுத்தை பார்க்கணும். இங்கே இரு இருக்குது, இங்கே இரு இருக்குது, இங்கே இரு இருக்குது. ஸோ முதல் 3 எழுத்துக்களில் வந்து 2வது எழுத்து ஒன்றி வர்றது தான் கூலை எதுகை. கூலை எதுகை அப்படின்னா முதல் 3 தொடர்ந்து 3 வார்த்தைகள்லையுமே வந்து 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் வந்து கூலை எதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. 2மே எதுகை தான் கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருதல், எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றி வருதல்னு பார்த்துருக்கோம். ஓகே, இதில் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் 1 1 3 4 1 3 4 இதில் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மேற்கதுவாய் மோனைன்னு சொல்லுவோம். மோனைக்கு எதுக்கு எல்லாமே ஒன்று தான். என்ன அப்படின்னா இந்த மேற்கதுவாய் கீழ்கதுவாய் ஒரே மாதிரி தான் வரும். 1 3 4 இதில் வந்து 2வது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. என்ன மோனை? மேற்கதுவாய். மேற்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் எதுகை. அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியம். தன்வினை வாக்கியம்னா என்ன அப்படின்னா தானே ஒரு செயலை செய்கிறது வந்து தன்வினை. இன்னொன்று வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவினைனா என்னென்னா இன்னொருத்தவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு உதவுதல் தான் வந்து பிறவினை அப்படின்னு அர்த்தம் வரும். பாருங்கள், இதுக்கான ஆன்சர் அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். இது வந்து அவரே வந்து கற்றுக்கிட்டாரு. அந்த செயலை வந்து எழுவாயே ஒரு செயலை செய்கிறது தான் தன்வினை அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எழுவாயின்னா அப்பூதி அடிகள் தான். அவரே ஒரு செயலை செஞ்சுருக்காரு, அவர் வந்து கற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிறவினை அப்படின்னு பாருங்கள். அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார். அவர் பாடம் நடத்தினார். ஒரு செயல் இன்னொருத்தவங்க செய்கிறதுக்கு உதவி இருக்காரு. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அவரே செஞ்சால் அது தன்வினை. பிறர் செய்கிறதுக்கு வந்து உதவுனா அது வந்து பிறவினை. இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். இலக்கண குறிப்பு இதில் வந்து என்ன கங்கையும் வந்திருக்கு. அப்போ வந்து இது வந்து எண்ணுமை தான். உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமை. மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இரவு பகல் அப்படின்னா இது என்ன அப்படின்னா உம்மை தொகை. இரவும் பகல் இதில் வந்து மறைஞ்சிருக்கு. இரவு பகல் அப்படின்னாலும் இரவும் பகல் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து மறைஞ்சிருக்கிறது வந்து மறைஞ்சிருக்கிறத வந்து உம்மை தொகைன்னு சொல்லுவோம். இரவும் பகலும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்துச்சு அப்படின்னா அது எண்ணுமை. அடுத்த கேள்வி, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? சில இடங்களில் வருமா, சில இடங்களில் வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சாலத்தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கான எடுத்துக்காட்டுலாம் படிச்சிருப்போம். சாலச் சிறந்தது, தவ புதல்வன், இப்படி தான் எழுதணும். உரிச்சொல் இந்த சாலத்தவ உரிச்சொற்கள் வந்தாலே வந்து இங்கே வந்து வல்லினம் வந்து வரும். வல்லினம் எது?
கசட தவற. இதுதான் வல்லின எழுத்துக்கள். ஸோ சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகும். அடுத்த கேள்வி, தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான ஆன்சர் வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படின்னா, மூன்று காலத்துக்கும் ஏற்ற மாதிரி வர்றது தான் வந்து மூன்று காலத்தை உணர்த்தக்கூடியதை தான் வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இலக்கணம் படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த தாழ் பூந்துரை உங்களுக்கு புரிஞ்ச கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற ஊறுகாய், வினைத்தொகைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஊறுகாய் நான் சொல்கிறேன். இது வந்து மூன்று காலத்தையும் உணர்த்தும். ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய், அதாவது மூணு காலத்தையும் உணர்த்தி வர்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன, பழுத்த பழம் அப்படின்னு இருக்கு. பழுத்த ஏற்கனவே பழுத்துருச்சு, அப்போ வந்து அது வந்து முடிந்த காலத்தில் வருமா, ஐ மீன் இறந்த காலம். பழுக்கும் பழம், பழுக்கின்றது, பழங்கள் பழுத்தன. இதில் கரெக்டான ஆன்சர் ஏது அப்படின்னா பழுக்கின்றது. இப்போ வந்து பழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழுக்கும் பழம் அப்படின்னா பழம் பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காலத்தை வந்து நேரடியாக உணர்த்தலை. அதில் பழங்கள் பழுத்தன அப்படிங்கிறதுலேயும் வந்து காலம் எந்த காலத்தையுமே உணர்த்தலை. பழுத்த பழத்தில் இறந்த காலத்தை வந்து உணர்த்தியிருக்கு. பழுக்கின்றது அப்படின்னா பழுத்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து பழுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நிகழ்கால வினைமுற்று. அடுத்தது, படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. வினை எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில முற்று பெறாமல் இருக்கிறது தான் வந்து வினை எச்சம்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து இன்னொரு வார்த்தையை படித்து அப்படிங்கிறதோட ஒரு வினையை சேர்த்தா மட்டும்தான் அந்த வார்த்தை வந்து முற்று பெறும். படித்து வந்தான், இப்போ தான் வந்து இது முற்று பெறும். படித்து அப்படிங்கிறது வந்து முற்று பெறாது. ஸோ இது மாதிரி முற்று பெறாமல் இருக்கிறது தான் வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் இலக்கணம் வந்து பொதுவாக வந்து ஒரு டாபிக், இலக்கணத்தை மட்டும் நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இலக்கியத்துக்குள்ள கொஷின்ஸை மட்டும் இப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இலக்கணத்தை டாபிக் வைஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இலக்கணத்துக்கான கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. கற்றல். பாருங்கள், கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. கற்பனைக்கு கல்லுக்கு. கல் அப்படின்னா படிக்கிறது, ஐ மீன் படித்தல், கற்றல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கல்னா கற்பனைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. கல்லை அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லை. கண்டான் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ கல் அப்படின்னோட வேர்ச்சொல்லோட பதம் என்ன அப்படின்னா கற்றல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இயல்பானது. வேர்ச்சொல் அறிக. இயல்பானதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. இயல்பு கூட்டல் ஆனதுன்னு வருமா. ஸோ இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. இயைபு ஆன்சர் வருமா. இயைபு அப்படின்னா வராது. இயைபானது அப்படின்னு வந்துடும். அப்போ இயலும் ஆன்சர் இல்லை, இயலும் ஆன்சர் இல்லை, இயல்பு அப்படிங்கிறது ஆன்சர். இயலுக்கும் இயல்புக்கும் எந்த சம்மந்தம். இயல் அப்படிங்கிறது வேறு எதை குறிக்கும், இயல்பு அப்படிங்கிறது வேறு எதை குறிக்கும். அடுத்தது, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா அம்பு. அடுத்தது, குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பிழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குழலியும் பாடத்தெரியும், இது வந்து ஏதாவது மீனிங் வருதா. குழலியும் பாடத்தெரியும் அப்படிங்கிறது மீனிங் வரல. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது, குழலிக்கு பாடத்தெரியும், அவளுக்கு பாடத்தெரியும், குழலிக்கு பாடத்தெரியும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் இலக்கணமாக படிக்கணும்னு தேவை. தமிழ் நல்லா தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். தமிழ் சொல்லை கண்டறிக. அடுத்த கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. மணிமுடி தான் அது தமிழ் சொல். அனுமதி அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. குபேரன்னு தமிழ் சொல் இல்லை. ஈசனு தமிழ் சொல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த தடவை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒருவேளை மாற்றி கூட கேட்கலாம். அப்போ ஈசன் அப்படிங்கிறத ஆப்ஷனில் கொடுத்துட்டு பிறமொழி சொல்லி கண்டறிக அப்படின்னு கொடுத்துருப்போம். ஈசன் அப்படிங்கிறது தமிழ் சொல் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்.
ஸோ படிக்கும்போது நீ இப்படியும் பார்த்துக்கணும். இப்போ அனுமதி, குபேரன், ஈசன் அப்படிங்கிறது வந்து பெருமொழி சொல் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதிலேருந்து மற்ற அடுத்த டைம் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். மணிமுடி அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ் சொல். குபேரன் அப்படிங்கிறதும் தமிழ் சொல் இல்லை. அனுமதியும் தமிழ் சொல் இல்லை. அடுத்த கேள்வி, பொருந்தாயினையே சுட்டுக. இது வந்து பொழுதுகள் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நிலங்களுக்குள்ள பொழுதுகள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, யாமம், முல்லை, மாலை, நெய்தல், ஏற்பாடு. இதில் வந்து மருதம் மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. மருதத்துக்கான பொழுது வந்து நண்பகல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருதத்துக்கான பொழுது என்ன அப்படின்னா வைகுரு விடியல். வைகுரு விடியல் அப்படிங்கிறது தான் மருதத்துக்கான பொழுது. அப்போ வந்து நண்பகல் எதுக்கு வரும் அப்படின்னா நண்பகல் வந்து பாலைக்கான பொழுது தான் நண்பகல். அடுத்தது மிஸ்ஸை எதிர்ச்சொல் காண்க. மிஸ்ஸைனா மேல் அப்படின்னு நம்ம பொருள் படிச்சிருப்போம். இதுக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கீழ். மிஸ்ஸைனா மேல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஸோ அதுக்கோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழ். அடுத்தது கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எழுதிலல் அப்படின்னா அவள் எழுதலை அப்படின்னு அர்த்தம். கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை அப்படிங்கிறதும் வந்து எதிர்மறை வாக்கியமாக தான் இருக்குது. அப்போ வந்து எதிர்ச்சொல் அப்படின்றது நம்ம அதை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பினால் இங்கே கொடுத்துருந்தா தான் இது கரெக்டான ஆன்சர். எழுதினால் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ எழுதலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறாள் அப்படின்னா அவன் எழுதுனா அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் ஒரே அர்த்தம்தான். எழுதாமல் இறாள்னா அவன் எழுதுனா அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் கட்டுரை வாசிக்கவில்லை அப்படிங்கிறது உள்ளே வராது. கட்டுரைக்கு இங்கே சம்மந்தமே இல்லை. வாசிக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எழுதுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல், அவள் எழுதலை. அடுத்த கேள்வி பொறுத்துக. வேற்றுமை, இந்த பக்கம் வேற்றுமைக்கு அதுக்கான உருவு கொடுத்துருக்காங்க. இதை வந்து 8 வேற்றுமை உருவுகள் வந்து 8 வேற்றுமைகள் இருக்கா, 8 இருக்குது. நம்ம எப்படி படிப்போம்? பேரே, ஐ, ஆல், கு, இன், அது, கண், விழி. 1 2 3 4 5 6 7 8 இப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். பேரே, ஐ, ஆல், கு, இன், அது, கண், விழி. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பற்றின தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து சிலது தவறானதுன்னு கேட்பாங்க, சரியானதுன்னு கேட்பாங்க. சரியாக தவறான்னு கரெக்டாக பார்த்துக்கணும். சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னா 2 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 3 தான் சரி. இப்போ இது தப்பு. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்னும் இவர் எழுதியது நூல். தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது இவர் எழுதின நூல் தான். தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பழவேற்காடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படிங்கிறது கரெக்டு தான். பழவேற்காடு அப்படிங்கிறது தான் தப்பு. பழவேற்காடு வராது, திருமறைக்காடு அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். அடுத்தது இது 4வதும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. திருச்சி ஆண்ட விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விசய ரகுநாத சேதுபதி இல்லை, சொக்கலிங்கர்கிட்ட வந்து அரசு கணக்கராக வந்து பணியாற்றியிருக்காரு. அரசு கணக்கராக வந்து தாய்மானவர் வந்து பணியாற்றியிருக்காரு. அடுத்த கேள்வி அதான் கேட்டிருக்காங்க. தாய்மானவர் ஆற்றிய பணியாத அரசு கணக்கர். தாய்மானவர் வந்து விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம்
அரசு கணக்காராக பணியாற்றியிருக்காரு. அடுத்தது, தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. இது பழைய புக்கில் உள்ள லெசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காந்தியை பற்றி ஒரு பாடம் இருக்கும், அதில் தான் இருக்குது. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. இதுக்கெல்லாம் நமக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்ல, படித்தாலே போதுமானது தான். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. அடுத்தது, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர்? இதற்கான பதில் ஜியு போப். இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜியு போப். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இதுக்கான பதில் பாவலரேறு பெருஞ்சித்தனார். இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது இந்த லெசன். உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இந்த கொஸ்டின் இருக்குது. 2019 ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுலேருந்துமே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது 10th ஓல்டு புக்கில் உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற பாடத்தில் இந்த வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிற வார்த்தையோட தான் அந்த பாடமே ஸ்டார்ட் ஆகும். இது எழுதினவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து, துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். இதுக்கான பதில் பெருஞ்சித்திரனார். இதுக்கு முன்னாடி படித்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படித்தோமா, அதே பாடத்தில் தான் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி, பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கான பதில் மூசி பூர்ணலிங்கம். இதுக்கான ஆன்சர் மூசி பூர்ணலிங்கம். அதாவது 1897 பரதிமார் கலைஞரும் பூர்ணலிங்கமும் சேர்ந்து தான் ஞானபோதினி அப்படிங்கிற இதழை தொடங்கி வச்சாங்க. அடுத்தது, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடும் கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. அடுத்த கேள்வி, சட்டம் ஒரு இருட்டரே அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டாங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. சுரதாவை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். இந்த கொஸ்டினை மாற்றி கூட அடுத்த டைம் கேட்கும்போது மாற்றி கூட கேட்பாங்க. அதனால் நம்ம கொஸ்டின் படித்து பிசிராந்தையார் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கொஸ்டின் அடுத்த தடவை கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாரதிதாசன். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. அதாவது மத்திய அரசு தான் நடுவண் அரசுன்னு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. சித்தர்களின் ஆசி சித்தராக கருதப்படுவர் யார்? திருமூலர். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவர், அதாவது முதல் ஆதினா முதல் சித்தராக கருதப்படுவர் திருமூலர். அடுத்த, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல். ரகசிய வழி. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்லா. நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவர் அவர் தான்.
மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பே. சுந்தரம் பிள்ளை. இவரோட பேரே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மனோன்மணியத்தை வந்து அவர் இயற்றினார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேர் வந்துச்சு. மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. அடுத்தது செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். அதாவது இதில் நிறையா பருவங்கள் வரும். அதில் வந்து செங்கீரை பருவம் வந்து 2வது பருவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தமாக நீங்கள் படிக்கையில் படிச்சுக்கலாம். இதனால் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர். பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரபிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். சுந்தரபிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். இதுக்கு முன்னாடி வந்து சுந்தரம் பிள்ளை யார், இந்த மனோன்மணியம் பே. சுந்தரனார்னு பார்த்தோம் இல்லையா, அவரை தான் வந்து சுந்தரம் பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொறுத்துக. இதுக்கு வந்து ஏன் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தடக்கர் அப்படிங்கிறது கரெக்டான பதில் என்ன? தடக்கர் அப்படின்னா பெரிய யானை. எண்கு அப்படின்னா கரடி. வல் உகிர் அப்படின்னா கூர்மையான நகம். தெரிசனம் அப்படின்னா காட்சி. அடுத்தது குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர். குண்டலகேசியின் கதை தலைவி யார் அப்படின்னா குண்டலகேசி. அவளோட வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்தரை. பத்தரை தான் குண்டலகேசியோட இன்னொரு பேர். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத்துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அடுத்த கேள்வி, அறம் எனப்படுவது யாதெனின் யாதன கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. மணிமேகலையிலேருந்து தொடர்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக இந்த கவுந்தியடிகள் கூட நான் மணிமேகலை தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 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 மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கணும். ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கும்போது ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கலாம். மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, பாட்டை கஷ்டம். பட் வந்து ரீட் பண்ணிக்கலாம். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாதி இதுகேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இது வந்து கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் வந்த கம்பராயணத்தில் குகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற, அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் இந்த வரிகள். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறுத்தினான். அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வந்து விவரிச்சிருப்பாங்க இந்த வார்த்தைகளில். அதுதான் இது குகன். இந்த கூற்றிற்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குகன். இந்த கூற்று வந்து யாரை பற்றினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. ஏலாதி வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா? நற்றினையும் பருபாடலும் 8 தொகை நூல்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல். குறிஞ்சிப்பாட்டு வந்து 10 பாட்டு. 10 பாட்டு. அதிலே பாட்டுன்னு இருக்குது, இதுலேயும் பாட்டுன்னு இருக்குது. நற்றினை குறுந்தொகை 8 தொகை. ஏலாதி வந்து 14 கீழ்கணக்கு நூல். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நாலடியார். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். இது வந்து நான்மணி கடிகை. பழைய புக்கில் நான்மணி கடிகை அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அதில் வர்ற கேள்வி தான் அது. கல்விக்கு விளக்காக விளங்குவது நல்லெண்ணங்கள். அடுத்தது பொருட்பாலின் இயல்கள். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். நிறைய இயல்கள் இருக்குது. இது 3 வந்து சேர்ந்து வரும்.
ஒவ்வொரு பாலுக்கு வந்து வேறு வேறு ஏழ்கள் வந்து மாறும். 3 பாலுக்கு எந்தெந்த ஏழ்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வேய்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் யாது? மூங்கில் போன்ற தோல். அதாவது ஓமைன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு இது மாதிரி இது மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். கண் வந்து மீன் மாதிரி இருக்குது, மீன் போன்ற கண் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஓமை. வேல் போன்ற விழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஓமை. விழி வேல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து உருவகம். வேல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஓமை. வேலாகவே இருக்குது, கண்ணே வந்து வேல் தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து உருவகம். அடுத்தது பிறவினை சொற்றொடரை கண்டறிக. தன்வினை பிறவினைனா என்ன நான் சொன்னேன். தன்வினைனா எழுவாய் வந்து எழுவாய்னா அதில் வந்து பேர் தான். அது வந்து அதே ஒரு செயலை செய்கிறது தான். அந்த எழுவாயே செயலை செய்கிறது வந்து தன்வினை. பிறவினை அப்படின்னா அந்த எழுவாய் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறது, செயலை செய்கிறதுக்கு. பாருங்கள், எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இது வந்து கற்பிச்சிருக்கா, இவ கற்றுக்கலை. புரியுதா? எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை. அவள் வந்து கற்பித்தாள், வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. இது என்ன அப்படின்னா இது வந்து பிறவினை. அடுத்தது தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது வந்து அயர்கூற்று வாக்கியம். அதாவது இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் படிப்பீங்களா, அதுதான். இப்போ இதை வந்து நேர்கூற்று வாக்கியமாக சொன்னோம் அப்படின்னா தாய்மொழியை உயிராக போற்று என்று, அது கொட்டேஷன் மார்க்கில் வந்துடும். தாய்மொழியை உயிராக போற்று அப்படின்னு வந்து கொட்டேஷன் மார்க் வந்துடும். என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து நேர்கூற்று. இந்த கொட்டேஷன் மார்க்லாம் இல்லாமல் தாய்மொழி உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார், அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் வந்து அயர்கூற்று. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறது. தாய்மொழியை உயிராக போற்று என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கூறுறார் அப்படி சொன்னால் அது வந்து நேர்கூற்று வாக்கியம். அடுத்தது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னு வந்தால் அது தன்வினை. கற்பித்தாள் வந்திருக்கு, அப்போ இது என்ன? பிறவினை. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்குது, காலத்தை குறிக்குது. ஸோ இது வந்து காலப்பெயர். வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக ரொம்ப ஈஸியானது தான். இதுக்கு நீங்கள் பெருசாக இலக்கணம்லாம் படிக்க தேவையில்லை, பார்த்தாலும் தெரிஞ்ச. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க, அவ்வளோதான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுவும் அதே மாதிரி தான். மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று. ஏதாவது பொருள் வருதா? இல்லை. மலையின் மாலை மீது நேற்று பெய்தது மழை. பெய்தது மழை மலையின் மீது நேற்று மாலை இல்லை. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. இதுதான் கரெக்டு. அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசைன்னு வேறு ஒன்றும் இல்லை, ஆனாவனா காயாச்சாலம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கா கா கி கே கோ. வரிசை அப்படி கா 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 கி அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு எழுத்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த வரிசைப்படி நம்ம அமைச்சு எழுதணும். அப்புறம் கா வந்திருக்கு, இடில் கா வந்திருக்கு, கீ வந்திருக்கு, கே கோ வந்திருக்கு. அடுத்தது சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. இது நாலுமே தப்பு, ஆனால் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமை அப்படின்னா திண்மை அப்படிங்கிற பொருள் வந்து கரெக்டு. நான் அப்படிங்கிற தன்னை குறிப்பாது. நான் நான் ரெண்டு சுழி நான் சொல்லுவாங்களே, இது வந்தால் தான் தன்னை குறிக்கும். கான் அப்படிங்கிறது பார் அப்படிங்கிற பொருளில் வராது. இந்த கான் 3 சுழி நான் வந்தால் தான் பார் அப்படிங்கிற பொருளில் வரும். இந்த துணி 2 சுழி நீ வந்தால் துன்பம் அப்படிங்கிற பொருள், அச்சம் துன்பம் அப்படிங்கிற பொருள் வரும். 3 சுழி அப்படிங்கிறது வந்து தவறு. அப்போ என்ன இதுக்கான கரெக்டான ஆன்சர்? வலிமை திண்மை தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது
சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே மறை மறை, இதுக்கான பொருள் இங்கே எங்கேயே கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மறைனா மான்னு அர்த்தம், இந்த மறை இந்த ரா வந்துச்சு அப்படின்னா வேதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து ஒரு கொஸ்டினாவது கேட்குறாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இல்லாதது கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா அப்படின்னாவே பெரிய அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மாவீரன் அப்படின்னா என்ன, பெரிய வீரன் அர்த்தம். அடுத்தது பாகற்காய் பிரித்து எழுதுக. இது வந்து உங்களுக்கு 6th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்ம்லேயே இருக்குது. பாகற்காய் அப்படிங்கிறது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நம்ம வந்து ரொம்ப யோசிப்போம், பாகு அற்காயாக இருக்குமா, பாகற்காயாக இருக்குமா, பாகு கூட்டல் கல் காயாக இருக்குமான்னு. சரி, இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அது இனிப்பு இல்லாத காய், இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கிறது தான் பாகற்காய் அப்படின்னு அர்த்தமாகும். பாகு அப்படின்னா இனிப்புன்னு அர்த்தம், அல்லுனா இல்லைன்னு அர்த்தம், காய்னா காய், அது இனிப்பு இல்லாத காய், பாகு அல்லாத காய் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் அவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே பைநினம் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் நினம். பைநினம்னா பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் சூட்டியவர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, சேக்கிலார் அப்படின்னு இதே கொஸ்டினில் தான் வந்துருந்துச்சு. மூன்றடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரல்லையும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த பாடலில் வர வந்து பேராக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒன்று வந்து அது 3 அடியாக இருக்கும், இல்லை 4 அடியாகவும் இருக்கலாம், 5 அடியாகவும் இருக்கலாம், 6 அடியாகவும் இருக்கலாம். 3, 4, 5, 6 தான் இருக்கும், 2ஆக இருக்காது, 7ஆக இருக்காது. இந்த வரிகளுக்குள்ளே ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அதைத்தான் வந்து 3 அடி சிற்றல்லையும் 6 அடி பேரல்லையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஐங்குறு நூறு. அடுத்தது தவறான இணை எது? தவறான இணை இது வந்து உங்களுக்கு இங்கே இது வந்து ஓல்டு புக், ஓல்டு 9th புக்கில் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. அதில் அந்த பாடத்தில் இருந்து அந்த கொஸ்டின் வந்துருக்கு. மணித்தக்காளி வாய்ப்போடு முசுமுசுக்கே வேறு இருமல். அகத்திக்கீரைக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதுதான் தவறான இணை. அகத்திக்கீரை வந்து கண் குளிர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் புக்கில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, பல் சார்ந்த நோய்களை வந்து சரி பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண் நோய்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரிசலாங்கண்ணி கொடுத்துருக்காங்க. கண் நோய்க்கு வந்து கரிசலாங்கண்ணி, கண்ணோய்க்கு வந்து கரிசலாங்கண்ணி, அகத்திக்கீரைக்கு வந்து பல் சார்ந்த நோய்கள் கொடுத்துருக்காங்க, வேப்பங்குளந்து, மார்புச்சளி. ஓகே, அடுத்தது பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை இதுக்கு ஆன்சர் வந்து வடமலையிலிருந்து மிளகு வந்தது, கரீனா மிளகுன்னு ஒருத்தருக்கும் போல். ஓகே, இது எல்லாமே இப்போ கரெக்டு. நீங்கள் இதை படிக்கக்கூடாது, இதை தான் படிக்கணும். இப்போ இது எங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி படிங்க. இப்போ வடமலையிலேருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறது நானும் பார்க்கல. ஓகே, நான் பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அகர வரிசைப்படுத்துக. இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதுக்கு ஆனாவனா காயாசா தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மா, மீ, மூ, மூ, மே. எந்த எழுத்துக்கு அப்புறம் எந்த எழுத்து வரும், அதாவது இந்த முதல் எழுத்தை பார்க்கணும். அகர வரிசைப்படினா முதல் எழுத்தை பார்க்கணும். மாக்கு அப்புறம் தான் மீ வரும், மீக்கு அப்புறம் தான் மூ வரும், மூக்கு அப்புறம் மூ வரும், மே வரும். இடையில ஒரு எழுத்து இல்லாமல் இருக்கிறத பற்றி பிடிச்சினா அதுக்கு அடுத்து எது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். இதுவும் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. 9th ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் 9th ராணி மங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு துணை பாடம் இருக்குது, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? இதுக்கு வந்து படிக்கவே தேவையில்லை, ஆன்சர் பண்ணுங்கள்.
விலங்கின் பேர்னு வந்திருக்கு. இந்த புலி அப்படிங்கிறது வந்து விலங்கு இல்லை. இது வந்து நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை தான் குறிக்கும். இந்த புளியும் அதுதான். இது வந்து வேப்பநேரி அப்படிங்கிறது தாவரத்தை குறிக்குது. விலங்கு எதை குறிக்குது அப்படின்னா ஆடு. ஆட்டையாம்பட்டி. அடுத்த கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியார்? அம்பேத்கர். இது நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்லேயும் படிச்சிருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினவர் வந்து அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆக்சுவலாக இது வந்து மராட்டிய மாநிலம் தான். இது எந்த அம்பேத்கரை பற்றி ஒரு லெசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி அம்பேத்கரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு. இதுவும் அதே பாடத்தில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். தபோலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மராட்டிய மாநிலத்தில் இருக்குது. இது வந்து அம்பேத்கரும் வந்து பள்ளி வந்து சேர்ந்த ஒரு ஊர் தான். அவர் பள்ளி சேர்ந்தார்லையா அந்த பள்ளி வந்து தபோலி அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. இப்போ அம்பேத்கர் பிறந்த ஊர் வந்து அம்பவாடி அப்படிங்கிற ஊர் வரும். அம்பவாடி அப்படி தான் நினைக்கிறேன். எஸ், தபோலி அப்படிங்கிறது அவர் முதல்ல ஸ்கூல் சேர்ந்த ஊர் தான் வந்து தபோலி. மராட்டிய மாநிலத்தில் இருக்குது. ஒரே பாடத்துலேருந்து திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர்? பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடிய வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரியார். இது ஆல்ரெடி நான் லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா, உயர்தனிச்ச மொழி, அதே பாடத்துலேருந்து தான் வரும். அதாவது இப்போ சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிற அவரோட பேர் வந்து தமிழ் பேராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்குவார். அடுத்தது, தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? இதுவும் அதே பாடத்தில் இருக்க கொஸ்டின் தான். மார்க்ஸ் முல்லர். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். இந்த 3 கொஸ்டினுமே ஒரே பாடத்தில் வந்திருக்கு. இந்த பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, இது எல்லாமே உயிர்தனிச்ச மொழி அப்படிங்கிற பாடத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மார்க்ஸ் முல்லர் தான். ஓகே, அடுத்து, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் மார்க்ஸ் முல்லர், அடுத்ததுக்கு எமினோ. அடுத்து, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. இது நமக்கு வந்து உடற்பயிற்சியாக இருக்காது, கண்டிப்பாக உற்சாகமும் இல்லை, பொழுதுபோக்காக போட்டி அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். பட் வந்து விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா போட்டி தான். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீழே தருவாங்க. அடுத்து, ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். இது வந்து ஓல்டு புக்கு கொஸ்டின் தான். ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்கா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து அப்படிங்கிறது ஒரு இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து தமிழோவியம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நைன்த் புக்கில் இருக்குது. நியூ புக்கில் தான் தமிழோவியம் அப்படிங்கிற பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். எந்த பாட்டில்? தமிழோவியம் அப்படிங்கிற பாட்டில் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர். இந்த கேள்வி நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அது தமிழ்நாட்டோட வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாணிதாசன்.
அடுத்த கேள்வி, வாழ்வினை செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. வாழ்வினை செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாடலில் என்ன பாடல் அப்படின்னா இசை அமுது அப்படிங்கிற பாடல் தான் அந்த பாடத்தலைப்பில் தான் இந்த வாழ்வினை செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற வருது. இது எழுதுனது யார் அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அதுதான் புதுவை அரசில் தமிழ் வாழ்த்தா வச்சுருக்காங்க. அடுத்தது, இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தருமசீனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்று பாடலின் ஆசிரியர் மருதகாசி. இது ஒரு சினிமா பாடலாகவும் இருக்குது. மருதகாசி அவரோட பாட்டு நிறையா சினிமா பாடல்கள் இருக்குது. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை 599. நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி வைக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி வைக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. ஓகே, அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.